அதனால சொன்னானாம், அந்த இடத்துல சொன்னார், அந்த ரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. யான் சத்தியம் என்ன சொன்னார்? யான் சத்தியம்னா கிருஷ்ணருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கம் கசின் தான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த பிள்ளை யார்? அபிமன்யு. அபிமன்யுவுக்கும் உத்தரகுமாரிக்கும் பிறக்க போகும் பிள்ளை யார்? இந்த பரீட்சித் பர்த்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, இந்த கண்ணன் உயர்ந்த அந்த யுத்தம், மகாபாரத யுத்தம் நடக்கக்கூடிய தருவாய்க்கு முன்னாடியே அபிமன்யுவினுடைய பத்னி உத்தரகுமாரி கர்ப்பம் தரித்திருந்தாள். அவ அந்த இப்பெல்லாம் ஸ்ட்ரிப் ஒன்று வருது இல்லையா, அந்த 2 ரெட் கோடை காமிச்சுட்டு நம்ம அபிமன்யு கிட்ட காமிச்சா, அபிமன்யு ட்வீட் பண்ணிட்டார், கங்க்ராட்ஸ் அட் உத்தரகுமாரி அப்படின்னு ட்வீட் பண்ணிட்டார். எல்லாரும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது யுத்தம் நடந்துருக்கு. யுத்தம் நடக்கக்கூடிய தருவாயில் அஸ்வத்தாமாவுக்கு கோபமான கோபம் பாண்டவர்கள் மேலே. ஏன்னா தன்னுடைய சொந்த அப்பா துரோணரை கிருஷ்ணர் ஒரு மாதிரி ஏமாத்தி தான் வதம் பண்ண வச்சார் திருஷ்டத்யும்னனை விட்டு. அப்போ அவனுக்கு ஒரே கோபம், எப்படியாவது இந்த 5 நான் கொன்று விட வேண்டும் என்று நினைத்தான். துரோணனின் பிள்ளை திரௌணின்னு சொல்லக்கூடிய அஸ்வத்தாமா ஒரு நாள் இரவு திருட்டுத்தனமா பாண்டவர்கள் வசிக்கக்கூடிய குடில் அந்த டென்ட் பக்கமா போகும்போது காவலாளிகள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ தாண்டா வேலை முடிஞ்சது, 5 பேர் படுத்து தூங்கிட்டா. ஓஹோ, 5 பேர் படுத்து தூங்கிட்டாளா? அந்த டென்ட்டினுடைய கதவை திறந்தான். 5 அம்புகள் பட் 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 அடிச்சாச்சு. 5 கொன்று விட்டேன். மெதப்புல போறான். அடுத்த நாள் காத்தால பேப்பரை திறந்து பார்க்கறான், டைம்ஸ் ஆஃப் ஹஸ்தினாபுரா. திரௌபதிக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் பிறந்த 5 குழந்தைகள் கொல்லப்பட்டன. அப்பதான் தெரியுது 5 பேரை கொல்லல, அவளுக்கு பிறந்த குழந்தைகளை கொன்று விட்டோம். சௌத்தாந்திக பர்வான்னு பேர் இதுக்கு மகாபாரதத்துல. இவன் விடுவனா, கொல்ல ஆரம்பிச்சுட்டோம், ஒரு ஜீனோசைடே பண்ணிடணுங்கிறதுக்காக 5 கொன்று விட்டோம். அப்படின்னா திரௌபதியின் குழந்தைகளை கொண்டுட்டோம். அடுத்த தலைமுறை யார்? ஏன்னா ஏற்கனவே கடோத்கச்சன் கொல்லப்பட்டான். இப்ப அடுத்த தலைமுறையில அபிமன்யுவினுடைய குழந்தை தான் உத்தராவின் கர்ப்பத்தில் இருக்கு, அதையும் சேர்த்து கொண்டுள்ளாமே அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணி கொல்லணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த பெற்ற தாய், பெற வேண்டிய தாய் உத்தரை பயப்படுறா. ஐயோ, அஸ்வத்தாமா வதம் பண்ணணும்னு நினைக்கிறானே, இப்போ என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? உடனே மாமியார் சுபத்ராவை கூட்டா, மாமியார் வந்து திரௌபதியை கூட்டா, இவா 2 பேரும் குந்தியை கூட்டா. குந்தி, திரௌபதி, சுபத்ரா, உத்தரா 4 பெண்களும் சேர்ந்து வேற வழியே இல்லை, கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பரமாத்மா சனாதனஹா அநாதிமத்திய நிதனஹா காப்பாத்துன்னு சொன்னோன்னே அபாண்டவாஸ்திர பிரயோகம் வந்துருக்கு. அது வயத்தை கிழிச்சுடுத்து உள்ள போயிடுத்து. அதுல பாகவதம் என்ன சொல்றதுன்னா, பெருமாள் வந்து கங்குஷ்ட மாத்திர புருஷனாக கர்ப்பத்துக்குள்ளே சென்று ஆம்னயான், இப்போ நம்ம வயத்துக்குள்ளே நம்ம தாயார் கர்ப்பத்தில் இருக்கும்போது வாட்டர், அங்கே ஆம்னயானிக் ஃப்ளூயிட்னு இருக்கும். அதில் என்ன, நம்ம அந்த அம்பலிக்கல் கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஆம்னயான் ஒரு சாக் இருக்கும், அதுக்கும் மேலே கோரையான், பிளேசென்டா அப்படின்னு அது 3 லேயராக பிரித்து தாயின் கர்ப்பத்தில் நம்ம இருந்திருக்கோம். அதனால தான் ஆங்கிலத்தில் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறது, வாட்டர் ப்ரோக் அப்படின்பா. அந்த அப்படின்னா அந்த குழந்தை வெளில வரப்போகிறதுன்னு அர்த்தம். அந்த குழந்தை அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது பெருமாள் உள்ளே போனதாக பாகவதம் சொல்கிறது. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணித்தான், அந்த குழந்தை இந்த ஒரு இடத்துல தான் என்க்ரோச்மெண்ட் இருக்காது. நம்ம அம்மாவின் கர்ப்பத்தில் இருக்கும்போது தான் என்க்ரோச்மெண்ட் இருக்கா. திடீர்னு பார்த்தா யாரோ புதுவாள் வந்திருக்கா, அந்த குழந்தை சுற்றி சுற்றி பார்க்குது, இது யாரையா, இவ்வளோ மாசமாக நம்ம கூடவே இல்லை, இது சுற்றி சுற்றி பார்க்குது. அப்படி போனால் இப்படி வராது, இப்படி போனால் அப்படி வராது, சுற்றி சுற்றி பார்த்தா அதுக்கு பரின்னு பேர், பார்ப்பதற்கு ஈக்ஷதேன்னு பேர். பரி ஈக்ஷதே, பரீக்ஷித் அப்படின்னு பேர் ஏற்படுகின்றது. அந்த குழந்தை பிறந்துடுத்து. ஆனால் மகாபாரதம் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்கிறது. இந்த குழந்தை பகவானால் ரட்சிக்கப்பட்டும் வெளியே பிறக்கும் போது கறி கட்ட போல பிறக்குது, அதுக்கு மூமெண்டே இல்லை. அப்போ ஒரு அசரீரி வாக்கியம் சொல்லித்தான், எவன் ஒருவன் பிரம்மச்சாரியோ பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறானோ,
எவன் ஒருவன் வாழ்நாளில் பொய்யே பேசினது கிடையாதோ அவன் இந்த குழந்தையை தீண்டினால் இந்த குழந்தை பிழைக்கும். சுத்தி நிறைய பேர் இருக்கா, ஒருத்தரா எஸ்கேப் ஆயிட்டா. ஏன்னா இப்போ அவ தொட்டு பழக்கலைன்னா இவ பொய் சொன்னான்னு அர்த்தம் வந்துடும் இல்லையா? இன்னைக்கு சார் ஹலோ 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 நெட்வொர்க் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளில போறார். இன்னொருத்தர் இப்பதான் வீட்டில் யாரோ வந்திருக்கானா உடனே கூட்டுங்க ஒருத்தர் கிளம்புறார். பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு, நம்ம பிரம்மச்சாரி தானா? அதனால எல்லாரும் எஸ்கேப்பு. பாவம் இந்த பெண்மணி காத்துட்டு இருக்கா, யாராவது இந்த குழந்தைய தொடுவாளான்னு ஒருத்தர் இல்லை. ஒரே ஒரு ஆள் நெஞ்சிருக்கார், கிருஷ்ணர். இவ பார்க்குறா, இது ரெண்டு கண்டிஷனுமே இவருக்கு போராது. பிரம்மச்சரியம் இருக்கணும், பொய் பேசியிருக்கப்படாது. ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு ஆண்டாள். இவ்வளவு தான் பொய் சொல்லணுங்கிறது இல்லை, அவ்வளோ பொய் சொல்வார் இவர். இவர்கிட்ட பாவம் என்ன கொடுத்து அவர் தைரியமாக உட்காந்துருக்கார் கிருஷ்ணர் அந்த ஆசிரமத்தில் ஓரமாக. இவர்கிட்ட என்ன கொடுத்து இந்த குழந்தை பிழைக்கும், ஆனால் கொடுக்காம இருந்துட்டா அது தப்பு எடுத்து பருவர். சரி கிருஷ்ணா, இப்படி எல்லாரும் கிளம்பி போயிட்டா, நீயாவது இந்த கறிக்கட்டையை வச்சுக்கோ அப்படின்னு அந்த உத்தரகுமாரி அந்த பெண் குழந்தைய கொடுக்குறா. அதுக்கு அசைவே இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கு அந்த குழந்தை. காலை செய்வில்லை, வாயை செய்வில்லை. அப்போ கிருஷ்ணர் வாய்ண்டார். அழகா இருக்கு, என்ன கிருஷ்ணா கிண்டல் பண்ற? அபிமன்யுவும் போயாச்சு, இந்த குழந்தையும் போயாச்சு, எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? கவலைப்படாத உத்தரா, ஏண்டா என்ன பாருங்க, நன்னா பாரு, என்ன அபிமன்யு குழந்தை பாருடா நீ. அந்த குழந்தை கட்ட மாதிரி இருக்கு. அப்போ ஒரு வார்த்தை மகாபாரதத்தில் வருது, எதிமே பிரம்மச்சரியம் சியாத். நான் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது சத்தியமாக இருந்தால், சத்தியம் சம் அவ்யாஹதம், நான் உண்மையே பேசியிருக்கேங்கிறது உண்மையாக இருந்தால், ஏன ஜீவது பாலகா, இந்த குழந்தை பிழைக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அது காலை வீசிண்டு ஓர் அழ ஆரம்பிச்சு. உத்தரகுமாரி ஆன் இருக்கா, என்ன சார் நடக்கிறது இது? இவர் உண்மையை பேசியிருக்காராம், பிரம்மச்சரியமா? என்ன எந்த உலகத்தில் இது நடக்கிறதுனா? பிரம்மச்சரியம்னா abstinence from physical relationship on certain days that the Shastras say. கல்யாணம் ஆனவரும் சில உகந்த நாட்களில் பெண் சம்பந்தத்தோடு இல்லாமல் இருந்தால் அவர் கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரியே. புரியுறதா? பிரம்மச்சரியம்னா கல்யாணம் ஆகாதவர் மட்டும் இல்லை, பிரம்மச்சரியம்னா கல்யாணம் ஆகியும் சாஸ்திரம் சொன்ன நாட்களில் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் பிரம்மச்சாரி. சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சவர் கிருஷ்ணர். அதனால எதுவுமே பிரம்மச்சரியம் சார். சத்தியம் சம் அவ்யாஹதம், என்ன பொய் சொல்லியிருக்கார் அவர்? பக்கத்து வீட்டு மாமி என் வெண்ணையை திருடி இருக்கா, கேளு யசோதா. மாமி வெண்ணையை நான் திருடலை, கரெக்டாக தானே சொல்லியிருக்கார். மாமி எங்க வெண்ணைக்கு காரணம்? அந்த மாமி வீட்டில் இருக்கக்கூடிய பசுவை படைத்தவனும் அவன், அந்த பசுவை பாலை கறக்க வைத்ததும் அவன், பாலை தயிராக்கி தயிரிலிருந்து வெண்ணையும் அவன். அதனால சொன்னார், மாமி வீட்டு தயிரை நான் எடுக்கல, என் வீட்டு தயிர் தானே. மாமியே என்னுடைய சிருஷ்டி, மாமி வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய மாடும் என் சிருஷ்டி, அந்த வெண்ணையும் என் சிருஷ்டி. திருடினியாடா? நான் திருடலம்மா. மேலோட்டமா பார்த்தா அவர் திருடினா மாதிரி இருக்கும், உலகமே அவருதுன்னு சொல்லும்போது வெண்ணையும் தானே அவருது. அதனால இவர் எங்க போய் சொன்னார்? நீங்க உடனே சொல்வீங்க, இல்லை சார் அந்த யானையை வதம் பண்ணும்போது பீமன் கிட்ட சொல்ல சொன்னார். அவர் பொய் சொல்லல, அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான், யானை. அந்த யானைங்கிற வார்த்தை சொல்லும் போது இவர் சங்கு ஊதி விடுறார், பொய் சொல்லல அவர். கிருஷ்ணருக்கு நான் அட்வொகேட் நினைக்கிறேன். நீங்க உடனே கேட்பேன், சுவாமி அட்வொகேட் எல்லாம் இருக்கட்டும், அவர் என்ன ஃபீஸ் கொடுப்பார்? மோக்ஷமிச்சேத் ஜனார்தனா. அவருக்கு வாதாடினா ஃபீஸ் நம்ம ததிபாண்டன் மாதிரி மோட்சம் கேட்க வேண்டியதுதான். இதெல்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால அந்த பெண் சொல்றா, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. என்ன அழகா சொல்லியிருக்கா பாருங்க. அடுத்தது, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே. ரொம்ப எளிமையானவர் குச்சேலர். பொறி, அவள் பொறி என்ன பண்ண முடியும்? கார்த்திகை வந்துருத்தோம் பொறி உருண்டை பொறிப்போம் பாருங்க, அவள் பொறி அதை வச்சுருக்காரு. அதுவும் என்ன, இரவலுக்கு பக்கத்தாத்துலேன்னு வாங்கி வந்த அவள், அவர் வீட்லேயே இல்லை. அது சுஷீலாங்கிற அவருடைய பக்கத்தாத்து மாமி கிட்ட போய் கொல்லப்புறத்தில் போய் கரண்டியை நீட்டி வாங்கி வந்த அவள். அதை நல்லா ஒரு துணியில் கட்டி ஓரமாக எடுத்துன்னு வந்திருக்காரு. கிருஷ்ணராத்துக்கு வந்தால் ஒரே லாவிஷாக இருக்குது. ஒரு பக்கம் டோக்லா, உந்தியோ, ஃபாஃப்டா, கேண்டி, தேப்லா, சுந்தா எல்லாம் ஒரு பக்கம் பிரமாதமாக இருக்குது. அப்போ கிருஷ்ணர் எனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டால் இவருக்கு ஒரே வெக்கம்.
ஐயோ இப்படிலாம் சாப்பிட்டுட்டு நான் அவலை கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? ஒன்றும் எடுத்துன்னு வரலன்னு பொய் சொல்லப்படாது. குச்சையில் அந்த ஓரமாக நங்க வஸ்திரத்துக்கு ஒரு மூட்டை தொங்குறதே, அது தொங்குறது கிருஷ்ணா, அது அவல் கிருஷ்ணா. ஐயோ எனக்கு அவல் தான் பிடிக்கும். இதெல்லாம் யார் இந்த டோக்லாலாம் சாப்பிடு? ஐ லைக் ஒன்லி அவல், கிவ் மீ தட் அவல். அந்த குச்சேலருக்கு கிருஷ்ணர்கிட்ட வாயை திறந்து எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற எண்ணம். வைஃப் அனுப்புறா, நம்ம ஏழ்மையில் இருக்கோம், சாக்ஷாத் சிஎஃப் பற்றி தானே உன் ஃப்ரெண்டு, ஏதாவது கொஞ்சம் தனம் கேட்டுன்னு நம்ம மாதம் அடைச்சுடலாம். இவருக்கு கேட்டே பழக்கம் இல்லை, நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துருக்கணும் இல்லையா? அதனால் அவர் கேட்டே பழக்கம் இல்லை. அவருக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியலையாம். பாருங்களேன், எப்படி கேட்கறதுன்னு தெரியலையாம். கிருஷ்ணர் எதுக்குற எல்லாரும் வீட்டில் சௌக்கியமா? உன் அனுகிரகத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கும் கிருஷ்ணா. உனக்கு ஏதாவது வேணுமா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன வேணும் கிருஷ்ணா? அவள் கொடுப்பியா கிருஷ்ணா? அவளை கொடு. தேசிகன் எடுத்தார், முஷ்டி குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம். நான் பக்தியில திளைத்து குச்சேலர் மாதிரி ஏழையா வேணாலும் இருக்கேனே வழிய நரேந்திர சாட்டு ரச்சனா நன்யான்னு மன்யாமகே, ராஜாக்களை போய் புகழ்ந்து பாடமாட்டேன். அப்படி தேசிகன் இருந்தார். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அதுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டாமா? அவன் தூய்மையான பக்தி, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறானே, அதுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? ஒரு எண்ணம் தெரிந்து நடக்க வேண்டாமா என்கின்ற எண்ணத்தில் கிருஷ்ணன் அவள் குடுறார். ஒரே வெக்கம் குச்சேலனுக்கு. ஐயோ இந்த அவலெல்லாம் போய் சாப்பிட்றாரே, இவர் எப்பேற்பட்ட ராஜாதிதீசன் துவாரகாதீசன், இதை சாப்பிட்றாரே நினைக்கிறார். அந்த குச்சேலன் கண்ணில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை, வெட்கத்தை பெருமாள் பார்த்துட்டே இருக்கார். வாயில மென்னுட்டு இருக்கார். அவர் வாயில மென்றதை வெக்கத்தோடு குச்சேலர் கீழே குனிஞ்சுட்டு இருக்கார். கிருஷ்ணர் அவரை பார்க்கறத ருக்மிணி பார்த்துட்டு இருக்கா. இவர் ருக்மிணியை பார்க்கறார், ருக்மிணி அங்கே பார்க்கறா. வீட்டில் ஆத்தான சாமகிரிகளும் அல்ட்ரா கிரைண்டர் ஆயிடுது, ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் ஆயிடுது. அங்கே சுஷீலா அரைக்கிறதெல்லாம் அப்படியே பெரிய ஒரு இன்ஸ்டா பாட் ஆயிடுது. இன்ஸ்டா பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் எல்லாம் நீங்கள் சமைக்கலாம், நம்மளே சமைச்சுக்கலாம். அதனால இன்ஸ்டா பாட் ஆயிடுது. ஏர் பியூரிஃபையர் அந்த பக்கம், ஏன்னா அது போர்பந்தர் பக்கம் ரொம்ப காற்று வீசும், ஒரே மண் வரும். ஏர் பியூரிஃபையர் ஒரு பக்கம். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச வஸ்திரமெல்லாம் மாறி புது புது வஸ்திரமா இருக்கு. எல்லா குழந்தை கையிலையும் பப்ஜி, அப்படி குழு 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 குழுன்னு காற்று வீட்டில். அங்கே பார்த்தா அங்கெல்லாம் ஏசி, எங்கே பார்த்தாலும் ஷாண்ட்லியர் தொங்குறது, பியூட்டிஃபுல் ஆர்டிஃபேக்ட்ஸ் வீட்டில் இருக்கு. இதெல்லாம் பாவம் குச்சேலருக்கு தெரியாது. அவர் கேட்கவே இல்லை. கேட்காமலேயே பெருமாள் கொடுத்தாரே, ஆனால் கேட்கணுங்கிற எண்ணம் இல்லையே. அந்த அளவுக்கு நான் மனப்பக்குவம் பெற்றேனோ குச்சேலரை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே. என்ன பக்தியோட கொடுத்துருக்காரு. அடுத்தது, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. இப்ப கிருஷ்ணாவதாரம் ஆயிடுத்தா, பாகவதத்துல பூர்வ பாகத்துல வரக்கூடிய சரித்திரங்கள். தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. துருவன் ஒரு சின்ன குழந்தை, உத்தானபாதருடைய முதல் பத்னி சுனீதிக்கு பிறந்த பிள்ளை. அதே ராஜா உத்தானபாதனுக்கு இன்னொரு பத்னி சுருச்சி, சுருச்சிக்கு பிறந்த பிள்ளை உத்தமன். அந்த உத்தமன் போய் அப்பா மடியில போய் உட்காருறது. அப்பா கட்டி பிடிச்சிட்டு உத்தமா அப்படின்னு கட்டி பிடிச்சதுக்கு முடிய கோதி விடுறார், முத்தம் கொடுக்கிறார். ஒரு தூணுக்கு பின்னாடி மறைந்திருந்து பார்த்த இந்த துருவனுக்கு, ஐயோ அப்பா நம்மளை கட்டி பிடிக்க மாட்டாரா, நான் அதுவும் கிடு 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 கிடுன்னு ஓடி வருது. அப்பா மடி இன்னொரு மடியில உட்காந்துக்கிறது. அப்பா அப்படின்னு கட்டி பிடிக்கும் போது அந்த குழந்தையின் கழுத்தை பிடித்த சுருச்சி என்கின்ற தாய், என் வயிற்றுல நீ பிறந்தியாடா, உங்க அப்பா கிட்ட அன்பையும் அரவணைப்பையும் அனுபவிக்க இறங்குடா. 4 வயசு குழந்தைங்க. அவ சொன்ன வார்த்தை, கொதிக்கும் நெருப்பில் இரும்பு திரிசூலத்தை காய்த்து காதிலே விட்டால் எப்படி இருக்குமோ. பத்னிம சுருச்சி சே கர்ண சூலமேன மாட்டனு. இந்த குழந்தை அப்படி கல்லே தண்ணி. அதுக்கு 4 வயசு குழந்தை, அதுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அம்மா கிட்ட ஓடி போச்சு. அம்மா கிட்ட ஓடி போனோன்னு அம்மாவை பார்த்து சொல்றது, அம்மா அப்பா ஒன்றும் சொல்லலம்மா, சித்தி சுருச்சி என்னை திட்டுட்டாம்மா, நான் அப்பா மடியில் போய் உட்காரக்கூடாதாம்மா, உத்தமன் போய் உட்கார்றானேம்மா, நான் உட்காரக்கூடாதா. நவத்சன்றுபதேர் திஷ்யம் பவானாரோடுமர்ஹதி
நக்ரஹீதோ மயாயத்வம் குக்ஷவாபி நிருபாத்மஜா அப்படின்னு சொன்னாமா என் சித்தி. என் வயிற்றுல நீ பிறக்கலடா அப்படின்ட்டா. நான் எப்படிமா, உன் வயிற்றுல பிறந்தது தப்பாமா? தபசாராத்ய புருஷம் தஸ்யைவ நக்ருஹேண மே கர்ப்பே த்வம் சாத்யாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். அம்மா, எனக்கு அப்பா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு இருக்குமா, அப்பா மாட்டேங்கிறாருமா, சித்தி கூடாதுன்ட்டாம்மா. நான் என்னம்மா பண்ணுறது? நான் என்னடா பண்ணுவேன்? உங்கள் அப்பா கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? உன் சித்தி கிட்ட போய் ஜெயிக்க முடியுமா? நான் என்னடா உனக்கு பதில் சொல்லுவேன்? துருவன் சொல்றது, அந்த குழந்தை 4 வயசு குழந்தை, நான்யாதத்பிப்சாமி ஸ்தானமம்பஸ்வகர்மணா இச்சாமி ததஹம் ஸ்தானம் கன்னப்ராபபிதா மம. அம்மா, நீ அழாதம்மா, எனக்கு இந்த அப்பா வேண்டாம்மா. எந்த அப்பாவுடைய ஆசையை நான் அடைஞ்சா இந்த அப்பா கூட கொடுக்க முடியாதோ அந்த அப்பா யாருன்னு சொல்லுமா? தெரியலையேடா, நீ யாராவது படித்தவா கிட்ட போய் கேளேண்டா அப்படின்னு அந்த குழந்தை வெளியில வரும்போது நாரதர் நிற்கிறார். அப்பா, நீர் பெரிய மகரிஷி மாதிரி இருக்கீர், எனக்கு சொல்லுங்கோ, எனக்கு எங்க அப்பாவை விட அன்பு காட்டுறவா யார் இருக்கான்னு. ஆராதய ஜெகநாதம், நாராயணனை போய் நீ தியானம் பண்ணு. சரி, நான் தியானம் பண்ண அவர் வந்தார்னா எனக்கு எப்படி தெரியும் அவர் தான் நாராயணன்னு? நாராயணனுக்கு நான் அடையாளமே சொல்ல வேண்டாம், அவன் வந்தா உனக்கே தெரியும். அந்த குழந்தை காட்டுக்கு சென்றது, பழத்தையும் கிழங்கையும் உண்டது. வெகு நாட்கள் காய்ந்த இலையை உண்டான். சிறிது நாட்கள் அப்பக்ஷா வாயுபக்ஷா என்று தண்ணீரை பருகினான், காற்றையே உணவாக கொண்டான். இவனுடைய தபோசக்தியானது தேவர்களையும் கலங்கச் செய்யும் சமயத்தில் கருடாரூடனாக பெருமாள் தோன்றினார். அந்த பெருமாள் தோன்றிய பிறகு குளிர்மையான காற்று, தென்றல் காற்று வீசுவது போல் இந்த குழந்தைக்கு தோன்ற, தபோசக்தியில் கூடியிருந்த குழந்தை கண்ணை திறந்து பார்க்கறது. இந்த பெருமாளுடைய அழக அது வாழ்க்கையில ஒத்தர்கிட்டையும் பார்த்ததில்லை. சந்திரகாந்தானனம், சந்திரனை ஒத்திருக்கக்கூடிய முழு நிலாவை ஒத்திருக்கக்கூடிய திருமுகமாம், எள்ளுப்பு போல மூக்காம், அகண்ட தாமரையின் இதழ் போல கண்களாம், கொவ்வை செவ்வாயாம், அழகான நட்சத்திரங்கள் பொருந்தின அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்களாம், அழகான காதுகளில் மகர குண்டலங்கள் வீசுகின்றதாம், சங்கு கழுத்தாம், அதற்கு கீழே அகண்ட வக்ஷஸ்தலமாம், நடு மார்பில் கௌஸ்துபங்கிற மணியாம், பக்கத்தில் ஸ்ரீவத்சங்கிற மருவாம், அந்த மருக்கு மேலே தாமரையாம், தாமரைக்கு மேலே தாமரை ஆளாம், சிற்றிடையாம், உந்தியாம், அதற்கு மேலே நாபி பத்மமாம், நாபி பத்மத்திலே பிரம்மதேவனாம், அழகான பீதகவாடையாம், அதற்கு மேலே மஞ்சள் பட்டு கட்டிக்கொண்டு கீழே அல்லியும் தாமரையும் போட்டி போட அளவுக்கு இருக்கக்கூடிய சௌகுமாரியமான திருவடியாம், தண்டையாம், சங்கரேகையாம், பதுமரேகையாம், சங்க சக்கரமங்களாம், அதோடு அநாதரக்ஷகனாம், தீனபந்துவாம், ஆபத்சகனாம், காக்குத்ஸ்தனாம், எம்பெருமானாம், கருடவாகன ரூடிதனாக இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்ததாம் இந்த குழந்தை. பார்த்த தருவாயில அந்த குழந்தைக்கு துக்கம் இவ்வளவு நாளாக தேக்கி வச்சிருக்கு, கழுத்து வரைக்கும் வந்து கொடுத்தான். அதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையா. பெருமாள் தன் சங்கை பிடித்த கையை, அந்த சங்கத்தை தன் மடியில் வைத்து சங்கத்தை தொட்ட கையால் அந்த குழந்தையின் கபோலங்களை தொட்டாலாம். கபோல தேசே. அப்போ அந்த சோகம் மருவி தாரதாரையா தண்ணீரா வந்து துருவன் ஸ்துதி பண்ணானாம். அந்த 4 வயசு குழந்தைக்கு இருந்த பக்குவமா எனக்கு இருந்தது, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. பெருமாளை தந்தைன்னு சொல்லித்தே, மாதாதேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு நிர்தேசிக்கன். அந்த வாசுதேவன பிதாமே, என்னுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருந்ததா துருவனை போலே. இங்கும் உண்டென்றேனோ பிரஹ்லாதனை போலே. அப்பா கேட்கிறார் பிரஹ்லாதனை, டே வடங்க வாடாங்க, அரே குவாசௌ குவாசௌ ஹரிஹி, எங்க அந்த ஹரி இருக்கான்னு சொல்லு. என்னமோ ஹரி காப்பாத்துறாங்கிற, எங்க இருக்கான்னு சொல்லு. இங்கில்லையான் என்று இரணியன் தூண் புடைப்ப ஸ்தம்பே கட்டயத்தோ ஹிரண்ய கஷிபோ ஸ்தம்போ சமாச்சூர்ணச்சன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹ சுத்வா யம் கில தைத்ய ராஜ ஹிருதயே பூர்வ கதாப்யஸ்ருதம் கம்ப கஷ்டன சம்பபாத தைதோஸ்ம அம்போஜ பூவிஷ்டரா.
இந்த எங்க இருக்கான்னு சொல்லு. அப்பா அந்த ஹரி எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்றேனே, இந்த இடத்துல இருக்கானா? இந்த இடத்துல இருக்காம்பா என் ஹரி அப்படின்னு சொன்ன உடனே திரைலோக்கியமே தகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு பெருமாள் தோன்றினாரே, அந்த குழந்தைக்கு இருந்த பக்குவமா என்கிட்ட இருக்கு. இங்கும் உண்டு என்று இருந்தேனோ, உண்டென்று என்றேனோ பிரஹ்லாதனை போலே. இந்த பிரஹ்லாதனுக்கு இருந்த சர்வஜத்துவம் எனக்கு இருக்கா? அந்த ஆனையின் காலை முதல்ல பிடிச்சி இழுக்கிறது. இதுன்னு ஒரு பெரிய நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் வர கதை. ஒரு யானை போகிறதுனா முதல்ல காலை பிடிக்கும். ஆனால் அது எப்போ பாகவதமாக மாறுறது தெரியுமோ, அந்த ஆனைக்கு போன ஜென்மம் இந்திரத்யும்னன்கிற ஞாபகம் வந்தோன்னு மாறுறது. அந்த ஆனை அழைத்ததுன்னு ஆழ்வார் எடுக்கிறார். போரானை பொய்கை வாய் கோட்பட்டு நின்று அலறி நீரார் மலர் கமலம் கொண்டு ஓ நெடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் நாரிடரை நீக்காய் அப்படின்னு கத்தின உடனே பெருமாள் அந்த பரியங்கா சேஷ பரியங்காசனத்திலேருந்து ஓடி வந்தாராம். எப்படி வந்தார்னர்? நக்ரா கிராந்தே கரீந்திரே முகுலித நயனே மூல மூலேதி கிண்ணே நாஹம் நாஹம் நச்சாஹம் நச்ச பவதி புனத்தாத்ருஷோ மாத்ருசேஷு இத்யேவம் த்யக்தஹஸ்தே சபதி சுரகணே பாவசூன்யே சமஸ்தே மூலம் யத் பிராதுராசீத் சதேஷது பகவான் மங்களம் சந்ததம் நஹ. பெருமாள் ஓடி வந்து அந்த ஆனையின் துயரத்தை தீர்த்தானே, அந்த யானை எந்த நம்பிக்கையோடு பெருமாளை மூலம் என்று அழைத்தேனோ கஜேந்திரனை போலே. துருவன் மாதிரி அப்பா எங்கேன்னு கேட்டேனா, இந்த தூண்ல பெருமாள் இருக்கார்னு நிச்சயமா பிரஹ்லாதன் மாதிரி சொன்னேனா, மூலம் மூலம் ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் மாதிரி அழைத்தேனா, ராமானுஜரே பெரியவரே இந்த திருக்கோளூர்ல வசிப்பதற்கு எனக்கு என்னையா தகுதி இருக்குன்னு அந்த பெண் பிள்ளை கேட்டாளாம். தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, இங்கும் உண்டு உண்டென்றேனோ பிரஹ்லாதனை போலே, மூலம் என்றழைத்தேனோ கஜராஜனை போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே. இது ரொம்ப முக்கியமா சொல்லணும், பார்க்கலாம். அது நாளைக்கு சொல்ற அந்த கருடந்து மேல சொல்றார். தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே, பூஷ கொடுத்தேனோ கூனியை போலே, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே, இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலே, அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போலே, அந்த ரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே என்று பாகவத சம்பந்தமான விஷயங்கள். நாளைய தினம் ஒரு 14 இருக்கு, பிளஸ் ஒரு 4 5 இருக்கு, 4 மிஞ்சு ஒரு 14 18 வாக்கியங்கள் சொல்லணும். விஞ்சிய பெண் பிள்ளையின் வார்த்தைகளை நாளை சாயங்காலம் ரசிப்போம். இதே இடம் 6 மணிக்கு வரணும்னு பிரார்த்தனை. நாளைய தினம் கடைசி நாளாக இருக்கிறதுனால அடியனுடைய உபன்யாச தொடரல. அதுக்கப்புறம் கணேஷ் ஆஸ்திகர் கணேஷ் அவர்கள் சுவாமி அவர்கள் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஜோசப் அவர்களை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த சுவாமி 2 நாட்கள் உபன்யாசம் பண்ண போகிறார். ஒன்று ருக்மிணி கல்யாணம், இன்னொன்று சீதா கல்யாணம். கரெக்டாக? அதனால் 2 முக்கியமான கல்யாணங்கள் அவர் சொல்ல போகிறார். அடியனுடைய தொடர்ச்சியில் இந்த தொடரில் நாளை தினம் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை, ரொம்ப சுபமான நாள், ஆண்டாளுக்கு உகந்த நாள். நீங்கள் அத்தனை பேரும் நாளைய சாயங்காலம் இந்த கடைசி ஒரு 18 வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்த விசேஷங்களை கேட்கணும். ரொம்ப பெருந்தன்மையாக இந்த புஸ்தகங்களையும், இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை புஸ்தகங்களையும் கொடுத்துருக்கா. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அதில் ஒரு ஆர்டரில் இருக்கும், நான் ஒரு ஆர்டரில் சொல்கிறேன். நான் அந்த இதிகாச கிரமத்தில் சொல்லின்னு வரேன். நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நான் எவ்வளோ ரகசியங்கள் சொல்லியிருக்கேன். என் கணக்கில் இன்னும் கொஞ்சம் விஞ்சி இருக்குது, நாளைக்கு சொல்லிவிடுவேன். அப்புறம் வீட்டில் போய் அந்த விஞ்சி இருக்கக்கூடிய ரகசியங்கள், இங்கே சொல்லாததெல்லாம் யூடியூப்பில் வந்துடும். அதனால் 81 ரகசியங்களும் நாளைய தினம் பூர்த்தி அடையும் என்கின்ற எண்ணத்தோடு நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் ஒரு 4 பேருடைய ஃபோன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் ரிங்டோன் பிரமாதமாக இருக்குது, நான் தப்பே சொல்லலை, நல்லா இருக்குது. ரிங்டோன் எல்லாம் ஃபோன் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஃபோன் இல்லை. பகவான் உங்களுக்கு மோட்சத்தை விட சத்தியா ஃபோனை கொடுத்துருக்காரு.
ஆனால் நாளைக்கு அது நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இங்கே வந்து ஒன்று செக் பண்ணி பார்த்துருங்க, நீங்களே செக் பண்ணுங்களே. ஏன்னா ஃபோன் அடிச்சதுன்னா அது என்னென்னா அது எங்கேயோ பைக்குள்ளே கீழே இருக்குது. அதை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே அது ராகம் தானம் பல்லவி பாடி ஸ்வராட்சரங்கள் பாடிவிடும். அதனால் உங்கள் ஃபோன் ரிங்டோன் நன்னா தான் இருக்குது, தப்பு சொல்லலை. நாளைக்கு அணைச்சி பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணிடுவோம், நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு கடமை வந்த உடனே பக்கத்தில் இருக்க ஃபோனை நீங்களே செக் பண்ணிவிடுவோம். அது இன்னும் பெட்டர் ஆகிடும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.